உங்களை பார்த்து தான் விடணும். ஏன்னா உங்க கால் பட்டா உங்களுக்கு சொந்தமாயிரும் இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வலதுபுறமும் இடதுபுறமும். அவர் உனக்கு 6 அடி தான் தம்பின்னு சொல்லியிருந்தா நான் 6 அடினே சொல்லிட்டு போயிருப்பேன். அவர் 6 அடின்னு சொல்லலையே. அவர் உன் காலடி படுகிற இடம்லாம் 6 அடி இல்லை, உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். இப்படியா தட்டுவீங்க? come on shout. ஆமே. உன் காலடி எல்லாம் சொல்லுங்க. 6 அடி இல்லை, 6 அடி பிரசங்கம் பண்ற சர்ச்சுக்கு நான் போல, 6 அடி பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்கல. காலடி படுகிற எவ்விடத்தையும் ஆமே நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதனால உங்களை பார்த்து தான் விடணும். ஏன்னா உங்க கால் பட்டா உங்களுக்கு சொந்தமாயிரும் இருக்கிறாரு. சொல்லிடுங்க. இங்க பாருங்க, நான் கொஞ்சம் விவகாரமான ஆளு. என்னை கூப்பிடும் போது கொஞ்சம் யோசித்து கூப்பிடுங்க. ஏன்னா நான் கால் வச்சேன்னா அது எனக்கு என்ன ஆயிடும்? சும்மாவே கூட மாட்டேங்காங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா கூடுவாங்களா? அந்த பயம் இருக்கட்டும். ஆமே. கடவுள் வார்த்தை அவ்வளோ உண்மைங்க, சும்மா கிடையாது. சும்மாவா நீங்கள் சுற்றி திரிறீங்க, சும்மாவா நீங்கள் அலையிறீங்க, அப்படிலாம் கிடையாது. உங்கள் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க. 6 அடி கேஸ் இல்லை, காலடி. ஏன்னா நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நிலம் எவ்வளோ ஏறிடுச்சு, வேலை இப்போம்லாம் வாங்க முடியுமாயா அப்படிமாங்க, ஓடி போயிடுவோம் தரித்திரத்தை கூட்டிகிட்டு. என் கர்த்தர் சொன்னதை பேசுகிறதா இருந்தால் பேசு. ஏன்னா என் கர்த்தர் சொல்கிறாரு, நில வேலை கூடிடுச்சுன்னா வாங்க முடியாதுன்னு என் கர்த்தர் சொல்லலை. என் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன நம்புகிற ஆளாக இருந்தா உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடு. நீங்கள் வேணா பாருங்கள், இதே திருநெல்வேலியில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை சபைக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் பேரில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை கர்த்தர் தருவார். தட்டி வாங்கிக்கோ நீ காலையில். இது ஒரு கடைசி ஆராதனையாக இருந்தாலும் ஒரு மகிமையான ஆராதனையாய், ஒரு மகிமையான ஒரு நேரமாய் ஆமென் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிற உங்களுக்கு எனக்கும் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.